வணக்கம் நண்பா. டிஎன்இபி லேட்டஸ்ட் செய்திகள். டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் கேங்மேன் செய்திகள். கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளர்களாக அறிவிக்க வேண்டும். பிரேமலதா கோரிக்கை. மின்வாரியத்தில் உள்ள கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளர்களாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கை. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 2021ஆம் ஆண்டு 70,000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருந்தன. அப்போது மின்வாரியத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் சில தொழிலாளர்கள் தகுதி தேர்வு வாயிலாக மாவட்டம் தோறும் தேர்ந்தெடுத்து மொத்தம் 15,000 தொழிலாளர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இதில் 9,613 பேர் பணியில் சேர்ந்துள்ளனர். இப்படி தேர்வு செய்யப்பட்ட தொழிலாளர்களை அந்தந்த மாவட்டத்தில் நியமனம் செய்யாமல் 300 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள மாவட்டங்களுக்கு பணியில் அமர்த்தப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த கேங்மேன் தொழிலாளர்களின் மின்கம்பம் ஊன்றுவதற்கு பள்ளம் தோண்டுதல், புதிதாக மின்பாதை கொண்டு போவதற்கு கம்பம் ஊன்றுதல் ஆகிய பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் கம்பியாளர், மின் பாதை ஆய்வாளர், மின் கணக்கீட்டாளர் உள்ளிட்ட பணிகளை செய்யவும் வலியுறுத்தப்படுகின்றனர். இது ஏற்புடையது அல்ல. கேங்மேன் என்ற தொழிலாளர்களை கள உதவியாளராக அரசு அறிவிக்க வேண்டும். மேலும் கேங்மேன் தொழிலாளர்களை அவரவர் மாவட்டத்தில் பணிபுரிவதற்கான அரசாணையும் உடனே வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற டிஎன்இபி கேங்மேன் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மேலும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.